நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மேற்கு மாவட்டத்தில் உட்கட்சி பூசல். பாஜகவில் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மோதல் உச்சம். தினகரன்ல இந்த செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி கூட குறைச்சல் இல்லாம உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்ல போறேன். இந்த செய்திக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார் செங்கோட்டையன். அவர் என்ன சொல்றாரு, உண்மையா பொய்யா, அது அப்படியே தரேன். அவர் சொல்றத நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். அதோட செங்கோட்டையன் அவர்கள் பாஜக போய் சேர போறான்னு சொல்றாங்க இல்லையா, அது தொடர்பாக அதிமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகம் முழுவதும் விவசாயிகளுக்கு புறக்கணிப்பு இருந்தாலும் நம்ம நண்பர்கள் இந்த விவசாயியை புறக்கணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்திக்கு போகலாம். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மோதல் உச்சம். எதனால தெரியுமா? தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி எல்லா கட்சி நிர்வாகிகளும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாராம். தேர்தல் தேதி அறிவித்து விட்ட பிறகும் கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாராம். அதோட வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாக அந்தந்த பகுதி நாடாளுமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளர் அறிவிக்க போறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றாராம். ஏன்னா வேட்பாளர் அறிவிச்சிட்டா மட்டும் போதுமா, அந்த தொகுதிக்கு இறங்கி வேலை பார்க்கணுமா இல்லையா? அதனால ஒவ்வொரு பொறுப்பாளர்களை போட்டு இவங்களை பொறுப்பாளராக போட போறேன், இவங்களை வேட்பாளராக போட போறேன், நீங்க தான்பா இறங்கி வேலை பார்க்கணும், நம்ம வெற்றி பெற்று ஆக வேண்டும் கட்டாயத்தில் இருக்கிறோம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்கிட்டையும் ஆலோசனை நடத்துவாராம். அதே மாதிரி தான் செங்கோட்டையனும் எதிர்பார்த்தாராம். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கின்ற போதும் சரி, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கின்ற போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தவே இல்லையாம். வேட்பாளரை கூட தன்னிச்சையாக அறிவித்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. அதனால கோவப்பட்டு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாராம். இப்படி மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த வேட்பாளர் எப்படி வெற்றி பெறது? அதனால செங்கோட்டையனை போய் சமாதானப்படுத்தி தேர்தல் வேலை செய்ய சொன்னாங்களாம். ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டும் படாமல் வேலை பார்த்துருக்காரு. குறிப்பாக பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் செங்கோட்டையன் அவர்கள் போகவே இல்லை. அதே மாதிரி பெருந்துறை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களையும் போய் நீ வேலை செய்யாத, நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்களும் வேலை செய்யாமல் தடுத்துட்டாராம் செங்கோட்டையன். அதோடு இல்லாமல் செங்கோட்டையனுடைய பேரனுக்கும் பொள்ளாச்சி மகேந்திரனுடைய மகளுக்கும் கல்யாணமா. இந்த கல்யாண வேலையில் ஜோராக இருந்துட்டாராம். தேர்தல் பணியே செய்யவே இல்லையாம். அப்படியே தேர்தல் பணி செய்யலாம் எப்படி இருக்கும்? மக்களும் அதிமுககாரங்க யாருமே வரலை என்று கொதித்துட்டாங்களாம். அதே மாதிரி கட்சி நிர்வாகிகளும் செங்கோட்டையன் வரல, எம்எல்ஏக்கள் வரல, பொறுப்பாளர்களும் வரல, என்னதான் நடக்குது திருப்பூர் மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்களாம். இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமியுடைய காதுக்கு போச்சான். சரிடா, யாரோ பொறுப்பாளராக போட்டோம், ஆனால் யாரும் வேலை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய வேலுமணி அவர்களை அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக போட்டாராம். வெறுமனே ஆலோசனை நடத்தினதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி அடையலையாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்தியூரில் ஒய்ஆர்எம் ராஜான்னு ஒருத்தருக்காராம். அவரை தேர்தல் பொறுப்பாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டுட்டாராம். அது செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லையாம். என்கிட்ட ஆலோசனை நடத்தலனா கூட பரவாயில்ல, ஆனால் என்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய ராஜா அவர்களை எதற்காக தேர்தல் பொறுப்பாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த திருப்பூராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்ட வேட்பாளராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள், அதோடு போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் 2 பேரையும் போட்டிருக்காராம். இதுவும் செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லவே இல்லையா. அதனால நம்ம செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரும் அவங்களுக்கு சொந்தக்காரங்க, அதே மாதிரி அவருடைய கையாளுங்க. அப்புறம் நம்ம போய் வேலை பார்க்கணுமா? அப்புறம் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம இந்த பகுதியில் வேலை பார்த்து நமக்குன்னு ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வச்சிருந்து அந்த ஆதரவாளர்களை வேட்பாளராக போடலான்னு பார்த்தா கலந்து ஆலோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாராம். அதுவும் இல்லாமல் நம்முடைய செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, கேவி ராமலிங்கமாக இருந்தாலும் சரி. யார் அந்த கேவி ராமலிங்கம்னு கேட்பீங்க? ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு மற்றும் மொடக்குறிச்சி இந்த சட்டமன்ற தொகுதிகள் வரக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் கேவி ராமலிங்கம் அவர்கள். அவரும் செங்கோட்டையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் ஃப்ரெண்டு. அதே மாதிரி கேவி ராமலிங்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையனுடைய ஆதரவாளர். இவங்க 2 பேரும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தினாங்களாம். நம்மளை மதிக்காதவனா போய் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதிமுக வேட்பாளருக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இப்படி வேலை பார்க்க ஆரம்பித்த விஷயமானது எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சு போச்சு. சரி, தேர்தலெல்லாம் முடிஞ்சிடுச்சு,
இந்த தருணத்தில் இவங்கெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும் என்று தான் எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்கிட்டு இருக்காராம். ஸோ எப்படியா இருந்தாலும் சரி, தேர்தல் ரிசல்ட் வரத்துக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கத்துவார், நீங்களாம் எவ்வளோ பெரிய சீனியரு, கட்சிக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகம் பண்ணிட்டார் என்பதற்காக தான் அவரை கட்சி விட்டு நீக்கணும், நீங்கள் தெரிஞ்சே பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கண்டிப்பாக கடுப்பேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு KV ராமலிங்கம் அவர்களும் அதோடு போச்சுன்னா செங்கோட்டையன் அவர்களும் 2 பேரும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இதற்கிடையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது கோபத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி கூப்பிட்டும் நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி எதிராக அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். நாம ஏன் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய கருப்பண்ணன் என்ன சொல்கிறாரோ அவரை வேட்பாளராக பொறுத்து, அதோட கருப்பண்ணனை யார் பொறுப்பாளராக போடலாம் தேர்தல் பணிக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி கருப்பண்ணனை கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பொறுப்பாளர் போகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக கருப்பண்ணனும் எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரனாக இருப்பதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கட்சியில் யார் பொறுப்பாளராக இருக்கணும், யார் வேட்பாளராக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு கட்டும்போது நம்மளாம் ஆதி காலத்து அரசியல்வாதிங்க அதிமுகவில் நம்ம ஏன் ஒன்றா சேர்ந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனியாக ஆலோசனை நடத்தினாங்களாம். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சான். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அதனால் அவருக்கு மூட்டு வலியாம், அவரால் நிற்க கூட முடியலையாம். சரி, இந்த தேர்தல் ரிசல்ட்லாம் வந்த பிறகு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கால் வலி அதிகமாகி போச்சான். அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிடக்கிறது கிடக்கட்டும் ஐயா, கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேர்தல் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, முதல்ல போய் உடம்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போயிட்டாராம். சரி, கேரளாவில் வந்த உடனே நம்மளுக்கு கட்டம் கட்டுவார் அப்படின்னு செங்கோட்டையை நினச்சிக்கிட்டாராம். இதற்கு இடையில் நம்ம அதிமுக இருந்தால் தான் இந்த பிரச்சனை, நம்ம பாஜகவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு போகிறதுக்காக காய் நகரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். இது எப்படிரா சாத்தியம் என்று பார்க்கின்ற போது ஈரோட்டில் ஒரு தொழிலதிபர் இருக்காராம். அந்த தொழிலதிபரை பொறுத்த வரைக்கும் ஒரிசாவில் நிலக்கரி எடுக்கின்ற நிறுவனம் வச்சு நடத்துகிறாராம். அந்த அதிபரும் பிஜேபிக்காரங்களும் ரொம்ப நெருக்கமானவர்களாம். அவர்கள் மூலமாக காய் நகர்த்துகின்றாராம். எனக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக பொறுப்பு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் பிஜேபியில் இணைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றாராம். ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை மீது டெல்லி எஜமானர்களை பொறுத்த வரைக்கும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்களாம். அதனால் தேர்தல் ரிசல்ட்டில் அண்ணாமலை வெற்றி பெற்றார் என்றால் அமைச்சராக்கி டெல்லிக்கு கூப்பிட்டுக்குவாங்களாம். அப்படி இல்லை என்றால், எப்பா உன்னை 2 தேர்தலாக பார்த்துட்டோம்பா, ஒன்றும் சோபிக்கலப்பா, கட்சி வளர்ந்துருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது வேற யாரை போட்டாலும் அப்படி தான் வளர்ந்துருக்கும் போல இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணிடல, உனக்கு போதிய அனுபவம் இல்லை, அதனால் கட்சி பணி செய்ய இல்லைன்னா டெல்லிக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அழைச்சிக்குவாங்களாம். எப்படியா இருந்தாலும் தமிழ்நாடு பாஜக தலைமையானது மாற்றம் இருக்கும் என்று அடித்து சொல்கிறாங்களாம். இதெல்லாம் தினகரில் வந்திருக்கின்ற செய்தி. ஸோ அதனால் பாஜக தலைவர் மாற்றம் இருப்பதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த தலைவர் பதவிக்காக காய் நகர்த்துகின்றாராம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபரை வச்சு. இதெல்லாம் நிஜமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதிமுகவினர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டன் தான் மூத்தவர் கட்சியில் அவரை முதலமைச்சராக இருக்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக அழைச்சாங்களாம். செங்கோட்டையன் அவர்களும் போய் சசிகலா கிட்ட சொன்னாராம், அம்மா நான் முதலமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படலை, முதலமைச்சர் பதவி என்பது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சரி கட்டணும், நான் ஆதியிலிருந்து இன்றைய வரைக்கும் யாரையும் சரி கட்டி வாழ்ந்ததே கிடையாது, நேர்மையாக வாழ்ந்துட்டேன், அதோட போச்சுன்னா கையில் காசு கிடையாது, எல்லா பையனும் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு சொல்லுவான், அதனால் முதலமைச்சர் என்ற ஒற்றை பேருக்காக நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லும்போது கூட எனக்கு முதலமைச்சர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் விட்டுட்டு சாதாரண அமைச்சர் பதவிக்கு நின்னாராம். 80 வயது ஆகி போய்விட்டதாம். 80 வயதில் அவர் பார்க்காத விஷயங்களே கிடையாதாம். இன்னும் நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற பிஜேபி கட்சிக்கு போயிட்டு தலைவர் பதவிக்கு ஆசைப்படுவாரா? முதலமைச்சர் பதவியே வேணாம்னு சொன்னவர் எப்படி பிஜேபி தலைவர் பதவிக்கு போய் ஆசைப்படுவார்? இதெல்லாம் கப்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க சொல்றாங்க. இரண்டாவது, தினகரனை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கான். பாஜகவை திமுகவால் எதிர்கொள்ள முடியல, பாஜக கிட்ட நைஸ் பண்ணி பார்த்தாங்க, பாஜக நைஸ் ஆகிற மாதிரி தெரியல, தேர்தலின் போது கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொரு முறையும் வெற்றி அடைஞ்சு விடுவாங்களாம். நாம தேர்தல் முடிந்த பிறகு திமுகவுடன் நட்புடன் இருக்க வேண்டுமா, சிரிச்சு பழகுவாங்களாம், அதனால திமுகவை கருவறுக்காம விடமாட்டேன் என்று பாஜக காரங்க கடுமையா இருக்கின்ற போது பாஜகவை அதிமுகவும் ட்விஸ்ட் பண்ணி விட்டு மோதல் ஏற்படுத்தலாம், அதன் மூலமாக நாம தப்பிச்சுக்கலாம் என்பதற்காக இந்த மாதிரி செய்தியெல்லாம் போடுறானுங்கப்பா தினகரன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க சொல்றாங்க. ஆனா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அட ஆரம்பத்தில் நானும் அங்கே போவேன்,
நான்லாம் போக மாட்டேன், நான்லாம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதா மாதிரியான சர்வாதிகாரி அதிமுக தலைமையில் இருக்கும் பொழுதே நான் கட்சிக்குள்ளே இருந்துவேன், எடப்பாடி பழனிசாமிலாம் ஏமாத்திரம், அவர் என்னென்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு முதல்ல மறுப்பு தான் வரும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாஜக தான் போய் இருப்பாங்க அதிமுககாரங்க. அதனால் ரிசல்ட் வர்ற வரைக்கும் செங்கோட்டையன் சொல்கிறத நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் உண்மையை பாருங்கள், தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு அந்த மாதிரி ஆட்கள் தான் பாஜக முதல்ல போயிருப்பாங்க. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. ஏதோ அம்மா விசுவாசி, புரட்சி தலைவர் விசுவாசி, அதிமுக காரன் அப்படின்னு சொன்னவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு ஒட்டுமொத்த பேரும் திமுக தான் இருக்கான். எம்ஜிஆர் காலத்தில் இருக்கின்ற போதே திமுக வந்தவங்களும் அமைச்சராக இருக்கிறான், ஜெயலலிதா காலத்திலேயே திமுக வந்தவங்களும் அமைச்சராக இருக்கிறான். அப்படி அடுத்த கட்சிக்கு போனாவே அதிமுக காரனுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. அதனால் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போவான்டா. எடப்பாடி பழனிசாமிகளை எவன்டா விசுவாசமாக இருப்பான், அந்த ஆளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகி. அப்படி இருக்கும்போது அவனை நம்பி எவன்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்ல, என்னடா இது தினகரன் இப்படி ஒரு செய்தியை போட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைந்து பத்திரிகையாளர் சந்தித்து, என்னையா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டீங்க, இது ஒரு பத்திரிகை தர்மமாயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தினகரனுக்கு நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் என்ன அறிவுரை வழங்கியிருக்கின்றார் என்ற விஷயத்தை நீங்கள் கடைசியில் பாருங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1972 இந்த இயக்கத்தை மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கினார்கள். இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவருடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இறையிறையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் தொடர்ந்து நான் பயணம் மேற்கொண்டு வருகிறேன். புரட்சித் தலைவருடைய காலத்திலே இருந்து இன்று வரையிலும் 45 ஆண்டு காலம் என்னுடைய நேர்வழி பயணங்கள், எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அரசியல் பயணம். ஆகவே பத்திரிகையிலே வந்திருக்கிற செய்தியை காணுகிற போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. இது போன்ற தவறான செய்திகளை பத்திரிகையிலே வெளியிடுவதற்கு முன்னால் கருத்துக்கள் கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டு தங்களுடைய செய்திகளாக இது போன்ற செய்திகளை வெளியிடுவது உண்மையிலேயே பத்திரிகை தர்மமாக இல்லை. ஆகவே இனி எதிர்காலத்திலாவது பத்திரிகை நண்பர்களுக்கு நான், அந்த பத்திரிகை போன்ற செய்தியாளர்களுக்கு நான் எடுத்துச் சொல்வது, இது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். இது கண்டனத்திற்குரிய ஒன்று. ஆகவே இந்த செய்தியை கண்டனமாக நான் இதை கண்டிக்கிறேன் என்ற முறையில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இனிபோன்ற செய்திகளை இனி எதிர்காலத்தில் பத்திரிகையாளர்கள் வெளியிடுவதை பத்திரிகை தர்மம் என்ற முறையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு அனைவருக்கும் வேண்டுதலாக, இயக்கத்திலே இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுடைய இதய துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பணியாற்றி வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல மூத்த அரசியல்வாதிங்க, பக்குவப்பட்டவருங்க, வார்த்தைகளை எப்போதும் கடுமையாக உதைக்காதவருங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை கூட்டு ஆலோசனை நடத்தவில்லையே என்ற ஒரே காரணத்துக்காக கட்சி விட்டு அவரெல்லாம் போகிறவரா? அதுவும் இல்லாமல் பாஜகவுக்கு போனால் 80 வயசில் தலைவர் பதவி கொடுப்பாங்களா? அவங்க ஒரு 75 வயதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதவிகளும் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு பதவி கொடுப்ப வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை வந்து பாஜகவில் சேர்த்துக்கிட்டு தலைவர் பதவி கொடுப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு லாஜிக்கு? அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அடித்து சொல்லியிருப்பார், நான் போகவே மாட்டேன் பாஜகவுக்கு, இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பாதீங்க, இது ஊடக தர்மம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். இப்படி ஒரு செய்தி நீங்கள் வெளியிடுறீங்கன்னா எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்.